வணக்கம். நீங்க அனுப்புன அந்த ட்ரேடிங் குறிப்புகளை படிச்சேன். உண்மையா சொல்லணும்னா அதுல இருந்த ஒரு வரி அது என் மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. அப்படியா? எந்த வரி? ட்ரேடிங்ல ஜெயிக்கிறது புத்திசாலித்தனத்தை பத்தினது இல்ல, எவ்வளவு நாள் அந்த களத்துல டிக்கி இருக்கீங்கங்கறத பத்தினதுன்னு சொல்லுது. ஆமா, இதுதான் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய முரண்பாடுனே சொல்லலாம். இது நாம வழக்கமா கேக்குற விஷயத்துக்கு நேர் எதிரா இருக்கு. இது நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. உலகத்திலே ரொம்ப புத்திசாலியான ஆட்கள், பெரிய பெரிய டிகிரியோட, அசாத்தியமான அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸோட இங்க வர்றாங்க. ஆனா தோத்து போறாங்க. ஏன்? அதுதான் புரியல. ஏன்னா இது ஒரு அறிவு போட்டி இல்ல. இது ஒரு மனப்போர். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நாமளே நமக்காக வச்சுக்கிற சில கன்னி வெடிகள் இருக்கு. சொல்லப்போனா உளவியல் வல்லுனர்கள் இத சைக்காலஜிக்கல் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. அத பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். சரி, அப்போ இங்க தான் நம்ம விவாதத்தை ஆரம்பிக்கணும். புதுசா வர்ற ஒருத்தர் மனசுல என்ன இருக்கும்? நான் ஸ்மார்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கத்துக்கிட்டேன், என்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நான் ஜெயிச்சிடுவேன். இதுதான் பொதுவான எண்ணம். ஹம் ஆனா சந்தை அவங்க கிட்ட நீ எவ்ளோ ஸ்மார்ட்னு கேக்குறதே இல்ல. அது என்ன கேக்குது? அது கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கொடூரமானது. நீ எவ்ளோ நாள் உயிரோடு இருப்ப? உங்க நோட்ஸ்ல இத ட்ரேடிங்கின் மிக கொடூரமான உண்மைன்னு சொல்றது ரொம்ப பொருத்தம். கரெக்ட். இந்த ஒரு கேள்வி மொத்த ஆட்டத்தோட விதிகளையுமே மாத்திடுது. இது செஸ் மாதிரி புத்திசாலித்தனத்தை வச்சு ஜெயிக்கிற ஆட்டம் இல்ல. அப்போ இது என்ன மாதிரி ஆட்டம்? இது ஒரு மரத்தான் மாதிரி. யாரு வேகமா ஓடுறாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கடைசி வரைக்கும் ஓடுறாங்கிறது தான் முக்கியம். ஜெயிக்கிற ட்ரேடரோட இலக்கு பணத்தை சம்பாதிக்கிறது இல்ல. இல்லையா? இல்ல, நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு தேவையான பணத்தோட சந்தையில இருக்கணுங்கிறது தான். லாபம்ங்கிறது நீங்க சரியா டிக்கி இருப்பதோட ஒரு பை ப்ராடக்ட். அதுவே இலக்கு இல்ல. நீங்க சொல்றது ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை தேவைப்படுத்துது. ஆனா இது வெறும் தத்துவம் இல்ல, இதுக்கு ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த வாதத்தை நிரூபிக்க நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சில புள்ளி விவரங்கள் இருக்கு. அது உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, புள்ளி விவரங்கள் பொய் சொல்லாது. ஒரு பொதுவான கணக்குப்படி 100 பேர் ட்ரேடிங் ஆரம்பிச்சா 3 மாசம் கழிச்சு வெறும் 60 பேர் தான் நிஞ்சிருப்பாங்க. ஓ. 6 மாசத்துல அந்த எண்ணிக்கை 40 ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 15 பேர் இருக்கலாம். ஆனா 5 வருஷம் கழிச்சு எத்தனை பேர்? 1 அல்லது 2 பேர், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 98% பேர் காணாம போயிடுறாங்க. 98%? இது ஏவோ திறமை இல்லாதவங்க வெளியேறாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் அவங்க ஸ்மார்ட்டா இல்லங்கிறது கிடையாது. கிடையவே கிடையாது. அவங்களால அந்த அழுத்தத்தை தாக்கு பிடிச்சு நீடிக்க முடியலைங்கிறது தான். இதுல இந்தியாவுக்கான ஒரு குறிப்பிட்ட டேட்டாவும் இருக்கு இல்லையா? ஆமா. இந்தியால இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ற 10 ரீட்டைல் ட்ரேடர்கள்ல 7 பேர் தொடர்ச்சியா நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு அதிகாரப்பூர்வ சந்தை தரவு சொல்லுது. 70% பேரு அப்போ அவங்க பணத்தை இழந்து சில மாசங்கள்லயே சந்தையை விட்டு வெளியேறிடுறாங்க. சரிதான். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ தகவல் ஒரு பிரச்சனையே இல்ல. யூடியூப்ல, வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் தகவல்கள் கொட்டி கிடக்குது. ஆமா, ஓவர்லோடா கூட இருக்கு. பிரச்சனை இந்த ஆட்டத்தோட உண்மையான ஸ்வபாவம் புரியாததுதான். எல்லாருமே கிரிக்கெட்ல சிக்ஸர் அடிக்க வராங்க. ஆனா இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட்டை இழக்காம இருக்க வேண்டிய ஆட்டம்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ பிரச்சனை ஸ்ட்ராட்டஜில இல்லைன்னு தெளிவா தெரியுது. ஆனா பலரும் செய்யற தவறு அதுதானே. அதுதான். ஒரு ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலன்னா உடனே அடுத்த இண்டிகேட்டருக்கு தாவறது, இல்லனா வேறொரு யூடியூப் குரு சொல்றத கேக்குறது. சரியா சொன்னீங்க. அவங்க தோல்விக்கு வெளியில காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. உங்க ஆய்வுல ஒரு வரி இருக்கு, ஸ்ட்ராட்டஜி உன்னை கொல்லாது, ரிஸ்க் கண்ட்ரோல் இல்லாம தான் உன்னை அழிக்கும். வாவ். இதுதான் மொத்த விவாதத்தோட மையம். இதுக்காக ஒரு ட்ரேடரோட உயிர் வாழ்வை கொல்லக்கூடிய 6 உளவியல் பொறிகளை பட்டியலிடுறாங்க. இது 6மே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒண்ணுல மாட்டினீங்கன்னா அது அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் இழுத்துட்டு போயிடும். அந்த பட்டியலை பார்க்கலாம். முதல் பொறி, ஒரே ட்ரேட்ல அதிக ரிஸ்க் எடுக்கிறது. இத உங்க நோட்ஸ்ல கணக்கிற்கு வரும் மாரடைப்புன்னு சொல்றாங்க. ஆமாம், ஒரே ஒரு தப்பான முடிவு மொத்த அக்கௌண்ட்டையும் காலி பண்ணிடும். இதுக்கப்புறம் தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ரிவெஞ்ச் ட்ரேடிங். கரெக்ட். ரிவெஞ்ச் ட்ரேடிங். இது ரொம்ப ஆபத்தானது. இத ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பலமான குத்து விழுது. உங்க முதல் எண்ணம் சரியா டிஃபெண்ட் பண்ணணும்னு இருக்காது. பதிலுக்கு காட்டுத்தனமா கைய சுத்தணும்னு தான் தோணும். ஆமா, கோவம் வரும். அந்த நேரத்துல நீங்க ஸ்ட்ராட்டஜிய பத்தி யோசிக்க மாட்டீங்க, கோபத்துல இருப்பீங்க. ஆனா சந்தை ஒரு மனுஷன் இல்ல, அதுக்கு உங்க கோபத்தை பத்தி கவலை இல்ல. நீங்க கண்மூடித்தனமா சண்டை போடும்போது அது உங்க பணத்தை அமைதியா எடுத்துக்கிட்டே இருக்கும். வாவ், அந்த பாக்ஸிங் உதாரணம் ரொம்ப பொருத்தம். சரி, அடுத்த பொறி,
ஸ்டாப் லாஸ மனசுல மட்டும் வச்சுக்கிறது. இது நிறைய பேர் செய்யறத நான் பார்த்திருக்கேன். நிச்சயமா. சரி, விலை இந்த இடத்துக்கு வந்தா வித்துடலான்னு மனசுக்குள்ள ஒரு கோடு போட்டுப்பாங்க. ஆனா சந்தை நம்ம மனச படிக்காது. அது எப்படி வேலை செய்யும்? அந்த விலை வரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேக்கும். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், கண்டிப்பா திரும்பிடும். அந்த சின்ன நம்பிக்கை தான் பெரிய நஷ்டத்துக்கான அஸ்திவாரம். ஓ, சிஸ்டம்ல ஸ்டாப் லாஸ் போட்டா அது யோசிக்காது, வேலையை செஞ்சிடும். மனசு அப்படி இல்ல, அது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும். அடுத்தது தினசரி வருமானம் என்கிற மாயை. இது கேட்கவே நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். சந்தேகமே இல்லாம, சந்தை உன்னும் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கற கம்பெனி இல்ல. சந்தை ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுக்கணும் எந்த உத்தரவாதமும் இல்ல. சில நாட்கள் அமைதியா இருக்கும். சம்பாதிக்கணுமே. அந்த நான் டெய்லி சம்பாதிக்கணுங்கிற அழுத்தம் இருக்கும்போது வாய்ப்பே இல்லாத இடத்துலயும் நாம ஜபர்தஸ்தியா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இது மோசமான முடிவுகளுக்கு தான் வழிவகுக்கும். அதுக்கப்புறம் ஓவர் ட்ரேடிங். அதிகமா ட்ரேட் பண்ணா அதிகமா பணம் வரும்னு நினைக்கிற மனநிலை. உங்க குறிப்புல சொன்ன மாதிரி மோர் ட்ரேட்ஸ் நாட் மோர் மணி. கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு மிஷின் கன் மாதிரி கிடைக்கிற இடத்துல எல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கிற விளையாட்டு இல்ல. இது ஒரு ஸ்னைப்பர் விளையாட்டு. எக்ஸாக்ட்லி. சரியான வாய்ப்புக்காக பொறுமையா காத்திருந்து ஒரே ஒரு ஷாட் அடிக்கணும். சரி, கடைசி பொறி. கடைசியா இந்த எல்லா தவறுகளுக்கும் ராஜாவா இருக்கிற ஒரு விஷயம், நஷ்டத்தை ஏத்துக்க முடியாத மனநிலை. இங்கேதான் ஒருத்தரோட ஈகோ அவரோட அக்கவுண்ட் பேலன்ஸை விட பெருசாயிடுது. நான் எப்படி தப்பா போகலாம் ஏங்கிற எண்ணம். ஆமா, அந்த எண்ணம் சின்னதா வெட்ட வேண்டிய நஷ்டத்தை ஒரு பெரிய காயமா மாத்திடுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆறுமே மார்க்கெட் மேல போகுதா கீழே போகுதாங்கிறத பத்தினது இல்ல. அப்போ எதை பத்தினது? இது முழுக்க முழுக்க ட்ரேடரோட மனநிலைய பத்தினது. நீங்க இந்த ஆறுல ஒரு தப்பு செஞ்சா கூட மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் நீங்க பணத்தை இழக்கதான் போறீங்க. இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. உங்க உண்மையான எதிரி சந்தை இல்ல, நீங்க தானே சொல்ற மாதிரி இருக்கு. சரி, நாம இவ்வளவு நேரம் தோக்குறவங்கள பத்தி பேசிட்டோம். இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன சூப்பர் பவரோட சுத்துறாங்களா? சோஷியல் மீடியால காட்டுற மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்லயும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களா? அதுதான் மிகப்பெரிய கட்டுக்கதை. உண்மையான வெற்றியாளரோட ஒரு நாள் வெளியில இருந்து பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கும். போரிங்காவா? ஆமா, அவங்க அதிகம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, தினமும் சந்தையில இருக்கணும்னு அவசியம் இல்ல, பெரிய ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு நஷ்டம் வந்தா அதை ரொம்ப இயல்பா ஏத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள என்னதான் ஓடும்? அவங்க மனசுக்குள்ள ஓடுற ஒரே ஒரு மந்திரம், இன்னும் நாளையும் நான் சந்தையில இருக்கணும். இது ஒரு தற்காப்பு மனநிலை, தாக்குதல் மனநிலை அல்ல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ட்ரேடிங்குள்ள வர்றதே பணம் சம்பாதிக்கத்தானே? ஆமா. ஆமா. வெறும் தற்காப்பு மனநிலையோட இருந்தா எப்படி வளர முடியும்? இலக்கை தாக்காம தற்காப்பு மட்டுமே ஆடிட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அருமையான கேள்வி. இதுதான் பலரும் தடுமாறும் இடம். அவங்க தற்காப்புன்னா சும்மா இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. அப்போ அவங்களோட தற்காப்புங்கிறது அவங்க மூலதனத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா மூலதனம் தான் இந்த ஆட்டத்துல உங்களோட ஆயல். அது இருந்தாதான் ஒரு தெளிவான வாய்ப்பு வரும்போது உங்களால தாக்க முடியும். ஓ, மூலதனமே இல்லைனா? மூலதனமே இல்லைனா உங்களுக்கு முன்னாடி எவ்ளோ பெரிய வாய்ப்பு வந்தாலும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அவங்க ஒவ்வொரு ட்ரேடுக்கு முன்னாடியும் இதுல எவ்ளோ சம்பாதிக்கலாம்னு கேக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு இழக்க நேரிடும்னு கேட்பாங்க. சரியா சொன்னீங்க. அவங்களோட வெற்றி அன்னிக்கு எவ்ளோ பணம் சம்பாதிச்சாங்கங்கிறதுல இல்ல, அவங்களோட விதிமுறைகளை எவ்ளோ சரியா பின்பற்றுனாங்கங்கிறதுல தான் இருக்கு. சில நாட்கள்ல எந்த ட்ரேடும் பண்ணாம கம்ப்யூட்டரை மூடிட்டு போறது தான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ஓகே, இப்போ புரியுது. தோல்விங்கிறது ஒரே நாள்ல வர்ற விபத்து இல்ல, இது ஒரு மெதுவான செயல்முறைன்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா, a slow process. சந்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட தன்னம்பிக்கைய, மூலதனத்தை, நம்பிக்கைய கரைச்சு கடைசியில அவங்களாவே வெளியேறும்படி செஞ்சிடும்னு சொல்றது இதைத்தான் குறிக்குது. எக்ஸாக்ட்லி. இதுதான் தொடக்கத்துல நம்ம பேசின விஷயத்தோட இணையுது. உயிர் வாழ்வதுதான் முக்கியம் புரியாத வரைக்கும் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்கிட்டே இருப்பா. ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்னொன்னுக்கு தாவார். ஆமா, இண்டிகேட்டர்களை சேர்த்துக்கிட்டே இருப்பார். ஆனா அக்கவுண்ட் பேலன்ஸ் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அவங்க பிரச்சனைய வெளியில தேடுற வரைக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. பிரச்சனை அவங்கக்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த விவாதத்தோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? ட்ரேடிங்கிறது நீங்க எவ்ளோ புத்திசாலிங்கிறத பத்தினது இல்ல. இல்ல. சந்தையில எவ்ளோ காலம் நீங்க நிதானமாவும் ஒழுக்கமாகவும் உயிர்ப்போடும் இருக்க முடியும் என்பதை பற்றியது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப வலிமையானது. உங்க ஆய்வுல இருந்து அந்த வரிசை ரொம்ப முக்கியம். சர்வைவ் பண்ணினா லேர்ன் பண்ண முடியும், லேர்ன் பண்ணினா பணம் தானா வரும்.
பலரும் நேரா பணத்துக்கு போயிட நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. அவங்க 3வது படியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சரியான படிநிலை என்னன்னா, முதல்ல உயிர் வாழணும், அதுக்கப்புறம் அனுபவத்திலிருந்து கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் சம்பாத்தியம் வரும். இந்த ஒழுக்கம்தான் புத்திசாலித்தனத்தை விட பல மடங்கு முக்கியம். நாம பேசுனது ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளோட மையக்கருத்து ட்ரேடிங்க ஒரு புத்திசாலித்தனத்துக்கான போட்டியா பார்க்காம அதை ஒரு உயிர் வாழுதலுக்கான ஆட்டமா பார்க்கணுங்கிற பார்வை மாற்றம்தான். சரிதான். பெரும்பாலான ட்ரேடர்கள் ஏன் நீடிக்க முடியாம போறாங்கங்கிற புள்ளி விவரத்தையும் அதுக்கு காரணமான அந்த 6 உளவியல் பொறிகளையும் ரொம்ப விரிவாவே பார்த்தோம். ஆமா. இங்கிருந்து நீங்க எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வெற்றி என்பது சரியான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிப்பத அல்ல. அது உங்களுடைய ஒழுக்கத்தையும் இடர் மேலாண்மையையும் கையாண்டு சந்தையில நீண்ட காலம் நீடிச்சிருக்கிறது தான். நீடிச்சிருந்தா மட்டும் போதுமா? நீங்க நீடிச்சிருந்தா கத்துக்கிறதுக்கும் லாபம் ஈற்றத்துக்கும் சந்தை உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க குறிப்புல இருந்த அந்த கடைசி வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. சந்தையில் ஜெயித்தவனெல்லாம் ஜீனியஸ் இல்லை. சந்தையில் நீடித்தவன்தான் லெஜெண்ட். இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இந்த குறிப்புகள் எல்லாமே ஒரு தனிநபரோட மனநிலைய, அவரோட ஒழுக்கத்தை, அவர் எப்படி டிக்க இருக்கணுங்கிறத பத்தி பேசுது. ஆனா இது என்னைய ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. ஒருவேளை இந்த ஆட்டமே பெரும்பான்மையான பங்கேற்பாளர்கள் கிட்ட இருந்து இந்த உளவியல் தவறுகளை தூண்டி அவங்க பணத்தை இழக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கா? சந்தையோட கட்டமைப்பே இப்படி ஒரு சிலரை மட்டும் ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.